உலகம் யாவையும் தாமுட வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீக்கலாம். அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளினாலே பெருமைமிகு திருவள்ளுவர் மன்றத்திலே வியாழக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற கம்பன் கழக அறக்கட்டளை சொற்பொழிவிலே கம்பன் கவி அமுதன் என்கிற ஒரு தலைப்பிலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பல்வேறு சிந்தனைகளை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கம்பனுடைய நாட்டு வளம் நிறைய பாடல்களை உடையதாக இருந்தாலும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கோசல நாட்டைத்தான் சொல்லுங்க. ராமன் பிறந்ததினாலே பெருமையா, இல்லை மிகச்சிறந்த வளத்தினாலே பெருமையா என்று சொன்னால், பிறப்பிற்கு முன்பாக ஒரு நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த நாட்டினுடைய வளத்தை மிகுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறாரோ என்றெல்லாம் கூட ஒரு சில இடங்களிலே நான் யோசித்தது உண்டு. இருந்தாலும் அதை பகுத்து பார்க்கிற பொழுது ஒரு நாடு எப்படி இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்திலே. இன்றைக்கு வீட்டிற்கு 4 வாகனத்தை வைத்திருக்கிறோம். சொன்னாரு பாருங்க, நீங்க அருமையா இந்த தமிழ்தாய் வாழ்த்து எனக்கு தெரியும் இவ்வளவு சவுண்டா பாடுறது அம்மா கஸ்தூரி அம்மாவா தான் இருக்காங்க. யாரும் அப்படி உறக்கணும்னு நினைச்சா கூட தட்டி எழுப்பிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஐயா அக்கையாசாமி அவர்கள் பெண்வழி சேரல் அப்படின்னு, பெண் பேச்சை கேட்டு நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத 80 வயசு கடந்து அவர் சொல்றாரு. ஆமா, நீங்க நம்மளாம் 60 கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சூழல். அடுத்து மகன் வீட்டுக்கு போனாலும் மகன் வீட்டுக்கு போனாலும் எப்படி நடந்துக்கிறோம். அதனாலதான் நான் பெரும்பாலும் போறது இல்லை. நான் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, நான் போனாலும் அளவோட 1 நாள் 2 நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன். எனக்கு எந்த வசதி இருக்கிறதோ அதை எப்பனாலும் ஒரு வேலை இருக்கிற மாதிரியே காமிச்சுக்குவேன். என் பிள்ளைய கூட சொல்லுவாங்க, என்னப்பா வேலை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா இருந்தாங்க. நடிக்கல, எனக்கு மதுரையில என் வீட்டுல இருக்கிறது தான் எனக்கு சொர்க்கம். வேணா நீ வந்து பார்த்துட்டு போங்க, நீங்க வந்துட்டு போறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஏன்னா நான் என் இடத்துல இருக்கிறேன். உங்க இடத்துக்கு வந்துட்டா நான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்கணும். நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சானா 6 மணிக்கு எந்திரிக்கணும். நீங்க 10 மணிக்கு கிளம்புனா நானும் உங்களோட ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும். இது இடத்துக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டேன் ஆரம்பத்திலேயே. அப்படியே வந்தாலும் நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், இது எதுவும் சொல்லக்கூடாது. நான் ஓய்வெடுப்பதற்காகத்தான் வருவேன் என்றெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுட்டோம். அதனால ஒரு நாடு என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 22வது பாடலிலே கொஞ்சம் பிரிச்சு பார்த்தேன். விருந்து உண்ணுதலை பற்றி சொல்லுகிறார், அதே நேரத்திலே பிறருக்கு கொடுப்பதை பற்றியும் சொல்லுகிறார். அதை ஃபீஸ்டிங் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நம்ம சாப்பிட்றத மாத்திரம் தான் பெரிதாக நினைக்கிறோம். எப்படி சாப்பிட்டாங்கன்னா, முந்து முக்கணியின் நானா முதிரையின். அவ்வளவு அருமையான வார்த்தை பாரு. முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுக்க நெய்யின் செந்தையில் கண்டம் கண்டம் இடை இடை செறிந்த சோற்றின் தம் தம் இல்லிருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும் அந்தனர் அமுத உண்டி ஐவரும் அமலைத்து என்று சொல்றார். 4வது வரிதான் என்ன பரட்டி போடுது. யாருக்கு கொடுக்குறாங்க? உறவினருக்கு கொடுக்குறாங்க. உண்ணுகின்ற அத்தனை பேருக்கு கொடுக்குறாரு. இந்த அமலை அப்படிங்கிற வார்த்தை கம்பனுக்கே உரிய ஒரு வார்த்தை. அமலை அமளி அப்படின்னு இப்ப மாத்திட்டோம். நம்ம பார்க்கிறப்ப பாராளுமன்றத்தில் அமளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரவாரம். இந்த அமலை தான் அமளியா மாத்திட்டாங்க இன்னைக்கு. அமலை அது ஒண்ணு இருக்கா? அமலைன்னா ஆரவாரம். அப்ப ஆரவாரம் அமலை வானவர்னு பின்னால சொல்லுவாரு. அப்ப ஆரவாரம் இருக்கிறது. பேரொழின்னு பேர் இருக்கு. கூச்சல்
இறைச்சல், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சாதாரண அந்த இடத்துல ஒரு இறைச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருனாலும் கேட்க முடியாது. ரைஸ் மில்லுக்கு மாவு அரைக்க போகும்போது நம்ம பேசுறது அவருக்கு கேட்காது, அவர் பேசுறது நமக்கு கேட்காது. இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பில் அரைச்சு கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா அது பேரொளி, பெரிய ஒளி. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், மா பலா வாழை என்கிற முக்கணிகள் சாப்பாட்டுல கண்டிப்பா இருக்குமா. இன்னைக்கு சுகர்னு ஒதுக்கி வச்சுட்டோம். பலானா சுகரு, அதிகமா சுகருங்கிறோம். அப்படி அல்ல. பல்வகை பயறுகள், பருப்பு வகைகள். அன்னைக்கு பயிர்னா நம்ம துவரம் பயிர்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமங்கள்ல நம்ம தான் இப்ப பருப்புன்னு மாத்தி இருக்கிறோம். பாசி பயிர், முழுசா இருந்தா பயிர், முழுசாதான் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க, தோலோட தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. துவரம் பயிரை தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நவீனப்படுத்துவதில்லை, துவரம் பருப்பு அப்படின்னு மாத்திட்டோம். உடைச்சிட்டா பருப்பு பயிர். ஆனா அன்றைக்கு பயறு வகைகள், கட்டி தயிர், நல்ல சர்க்கரை சேர்த்துதான் சாப்பிடுறாங்க. நீங்க என்னைக்கும் கர்நாடக பகுதியில போயிட்டீங்கன்னா சாம்பார் வச்சாலும் அதுல சர்க்கரை போடுவாங்க, சர்க்கரை போட்டுதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த இனிப்பு அதைத்தான் நம்ம ஆரிய பவான் ஹோட்டல்ல சாப்பிட்டோம். ஆமா, உடுப்பி ஹோட்டல்ல அப்படிதான் சாப்பிட்டோம். நம்ம அது இனிப்பு சாம்பார்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சுவை உண்டு. வெள்ளைக்கட்டியை தூக்கி போட்டுருவாங்களாம், இந்த சாம்பார் சட்டியில வெள்ளைக்கட்டியை போட்டுருவாங்களாம். அவங்க எல்லாத்துக்குமே இனிப்பு சேர்க்கிறாங்க. கன்னட சமையல் பார்த்தீங்கன்னா இனிப்பு, கேரளா சமையல் பார்த்தீங்கன்னா அத்தனையும் தேங்காய் எண்ணெய், தேங்காய். நம்ம தான் கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம். கேரளாவோட உப்பே இருக்காது பெரும்பாலும். அவங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலை அது வந்து செமிக்காது. அப்ப அவங்க வந்து ரொம்ப காரம், ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அளவா தான் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த ஒரு சூழல்ல அந்த சோறு, ஆமா லஸ்ஸிப்பாங்க. இப்ப நம்ம வெள்ளைச்சீனியை போடுறோம். அப்ப சோறுன்னு தான் சொல்றாரு. அது எப்படின்னா, விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து தமது குடும்பத்தாரோடும் விருந்தினரோடும் அருந்துவதோடு மட்டுமல்லாமல், அதான் கம்பன் சொல்லுகிறார், அந்தணர்களுக்கும் உணவு வழங்குவதால் ஏற்படுகின்ற பேரொளி கோசல நாடெங்கும் கேட்டுக்கொண்டே இருந்துச்சான். அப்ப அந்தணர்கள் அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டுருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு பொருளாத்தான் கேட்கிறாங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு சுத்த பத்தம் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு சமைக்கின்ற உணவை வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு சமைக்கிற உணவு வாங்க மாட்டாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க வந்து அதை வாங்குறது இல்லை. அப்ப அந்த சூழலிலே பேரொளி கோசல நாடெங்கும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்ப பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கம்பராட்டாழ்வார் இந்த இடத்துல விதைக்கிறார். கொடுத்துட்டுதான் சாப்பிடணும், நம்ம மாத்திரம் சாப்பிடக்கூடாது. அப்ப பிறருக்கு, உறவினர்களுக்கு கொடுக்கறதுலாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு. சரி, செல்வ செழிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அழகா சொல்ற, பருவ மங்கையர் பங்கைய வாழ்முகத்து உருவ உண்கணை ஒன்படை ஆம் என கருதி அன்போடு காமற்று வைகளும் மருத வேலியின் வைகின வண்டு அரோ என்று சொல்கின்றார். ஒளி பொருந்திய முகத்தை உடைய, மை தீட்டிய கண்ணை உடைய அற்புதமான ஒரு விஷயம். இளம் பெண்கள் எல்லாம் ஒளி பொருந்திய முகத்தில் அமைந்திருக்கின்ற அந்த மை போட்ட அந்த கண்ணை நோக்கி, இது ஒளிமிக்க பெண் வண்டு என்று நினைத்த வண்டுகள் அதன் மீது மையலும் அன்பும் கொண்டு மருத நிலப்பகுதியிலேயே தங்கிவிட்டது என்று சொல்லுகிறார். இது அற்புதமான ஒரு நயம். அந்த பெண்ணினுடைய மையிட்ட கண், அது ஒளிமிக்க பெண் வண்டு என்று நினைத்தவுடன் ஒரு செல்வ செழிப்பு இருந்தால்தான் அவங்களால நிச்சயமாக அதற்கெல்லாம் நேரம் இருக்கும். இன்றைக்கு அந்த செல்வ செழிப்பு இல்லைன்னா காலையில் எந்திரிச்சோன்னு அண்மையில நம்ம செய்திகள்லாம் படிக்கிறப்ப பாருங்க, பெண் திருமணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின ஒரு பெண்மணி தன் குழந்தைகளோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு செய்தி வருது. அப்ப செழிப்பு இல்லை. அது என்னன்னா 10 வட்டி, மாதம் 20,000 வட்டியா. இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குமான்னா பார்க்கிறோம் அண்மை காலங்கள். ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை. கோசல நாட்டிலே அந்த வளத்தோடு இருந்திருக்கிறார். அதை சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகா சொல்ற, அந்த மையிட்ட கண்ணை நோக்கி பெண் வண்டு என நினைத்து ஆண் வண்டு வருகிறதா.
வந்துவிட்டு ஏமாந்து போகிறது. அந்த அளவிற்கு செல்வ செழிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, வேலையாளர்களை எப்படி வேலை வாங்குறாங்க. காமனையும் வெல்லுகின்ற அழகிய முகமுடைய மங்கையர்கள். ஒருபுறம் பணியாளர்களை கோபத்தோடு விரட்டி வேலை வாங்குறாங்களாம். சுற்றி எல்லா புறங்களிலும் இருந்து பாலையிலிருந்து வழியும் மதுவை உண்டு கொளுத்த வாழை நீங்கள் மதர்த்து திரியுங்கிறார். அப்ப ஒரு நாட்டை சொல்லும் போது இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு நெருடல் வருகிறது. அழகிய மங்கையர்கள் பணியாளர்களை கோபத்தோடு விரட்டி வேலை வாங்குகிறார். அப்ப இங்கிட்டு சாப்பிட்டானா அவன் தூங்கத்தானே செய்ய. அப்ப அவனை விரட்டி விரட்டி தானே வேலை வாங்கணும். அப்ப அந்த இடத்துல அது பொருத்தமா தான் இருக்குது. இவ்வளவு நெய் போட்டு சர்க்கரை போட்டு தயிர் போட்டு சாப்பிட்டு தானும் சாப்பிட்டு அடுத்தவனையும் சாப்பிட வைக்கிறவனுக்கு இயல்பாகவே உடலுக்குள்ள அப்படியே ஒரு அசதி வரத்தானே செய்யும். அப்ப அவனுக்கு அந்த கோபம் மூட்டிதான் வேலை வாங்க முடியும். அப்ப அவனோட கோபத்தோடு அவங்க இந்த வேலையை பார் இந்த வேலையை பார் அதையும் சொல்ற. அப்ப எல்லா புறங்களிலும் வரக்கூடிய அந்த செய்தி. அப்ப அடுத்த பாடல் 25வது பாடல்ல சொல்லுகிறார், ஈர நீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருநேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட வெண்முளை தாரை கொள்ள கலைப்பன சாரியை சொல்ற. கார் மேகம் எப்படி கருத்த மேகம் வருகிறதோ அது போல எருமைகள் வருகிறதா. அது வருகிற பொழுதே பால் பீச்சி அடிக்கிறது. எங்க வயல்களுக்குள்ளே வருகிற பொழுதே என்ன காரணம்னா தன் கன்றை நினைத்து கொண்டே வருகிறார். அப்ப பாருங்களேன், நம்ம வேலை வெட்டிக்கு போயிட்டோம்னா சாயந்தரம் வீட்டுல பிள்ளைங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே வர்றோம் பாத்தீங்களா. அது மாதிரிதான் யாராக இருந்தாலும், அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, நமக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வீடுன்னு ஒண்ணுல வீட்டுல குடும்பத்தோட வசிக்கிறவங்க அந்த எண்ணத்தோட தான் போறோம். வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு போலன்பாங்க. இதையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வியாழக்கிழமைனா திருவள்ளுவர் மன்றத்துக்கு போவாரியா, மற்ற நாள்ல பள்ளிக்கூடத்தை விட்டு அம்பு புறப்பட்டுச்சுன்னா நேர கலைநகர்ல தயா போய் நிற்கலாம். ஏன்னா எனக்கு வேற எந்த பழக்க வழக்கமும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு போனா 4 புஸ்தகம் படிக்கலாம், 4 செய்திகளை எழுதலாம். நமக்கு ஒரு இடத்துல நின்று அரட்டை அடிக்கணும். 4-10 பள்ளிக்கூடம் முடியுதா உடனே கிளம்பும். இப்ப அதே பழக்கம் தான், எங்கேயும் போறது. இப்ப பாருங்களேன், நமக்கு நம்முடைய பழக்கம் என்ன காரணம்னா குடும்பம், அந்த குடும்பம் அந்த உறவு. அப்ப அதைத்தான் இங்க சொல்ற. இந்த எருமை மாடுகள் வருகிறதா கருமேகங்களை போல ஈர உடலோடு எருமைகள் நடந்து வருகிறதா. அந்த இடத்துல பாருங்க, கருப்பு, இந்த கருப்பை சொல்லுகிற பொழுது கூட கருமேகங்களை போல ஈர உடலோடு நடந்து வருமா. ஊருக்குள்ள வந்த உடனே தனது கன்று குட்டிகளை நினைத்துக் கொள்வதனாலே மடியிலிருந்து வயலில் பீச்சி அடிக்கும் பாலின் காரணமாக நெல் பயிர் செழித்து வளருதான். தண்ணிக்கே வழியே காணா, போராடிக்கிட்டு இருக்க தண்ணி விடுவானா முடியவே முடியாதுங்க. கர்நாடகாவில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விட முடியாது, ஏன்னா ஏன் நாட்டிலேயே தண்ணி இல்லைங்கிறான். காவிரியில இருக்கக்கூடிய டெல்டா பயிரெல்லாம் கருகி போயிருமோன்னு பயந்துட்டு இருக்கிறோம். அங்க எப்படி இருக்கு பாருங்க, கோசல நாட்டுல முட்டியில் அட்டில் முழங்குற வாக்கி அடுத்து சொல்றேன். நெட்டுளை கருநீர் நெடுநீத்தம் தான் பட்ட மென் கமந்து ஓங்கு படப்பை போய் நட்ட சென்னலில் நார் வளர்க்குமே. அப்ப ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, அந்த எருமை மாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த பால் சொரிந்து அந்த நிலத்திலே போவதனால அது ஒரு பக்கம். அப்ப அந்த நெல்மணிக்கு சுவை இயல்பாகவே கூடுதலாக இருக்குமா இருக்காதா. பால் பிடித்து வளர்ந்த அந்த அந்த ரொம்ப அழகா சொல்ற. நீர் கொண்டு மாத்திரம் வளரல, இது பாலையும் பெற்று வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னவர் அடுத்து சொல்லுகிறார், கொஞ்சமும் குறைபாடு இல்லாத சமையலுக்காக அரிசியை கழுவுறாங்க. அது அளவுல அதிகமா இருக்கிறதுனால ஓசை எழுதுற மாதிரி கொட்டப்படுகிறது. நம்ம கல்யாண வீட்டுல கொட்டுற மாதிரி அரிசியை கழுவிட்டு அப்படி கொட்டுற மாதிரி அந்த நீர் பாக்கு மரங்கள், அந்த போகக்கூடிய அந்த வாய்க்கால் வழியாக போகக்கூடிய அந்த நீர் பாக்கு மரங்கள் செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய தோப்புகளின் வழியாக ஓடி சென்னல் வயல்களின் நாற்றங்கால்களிலே பாய்ந்து நெற்பயிர் வளருமாறு பாய்கிறதா. அரிசி கழுவுற தண்ணியே அப்படின்னு நம்ம தான் கழுவுறதே இல்லையே, அப்படியே தூக்கி போட்டுருவே. நம்ம ஒரு காலத்துல அரிசி கழுவி அந்த தண்ணி எல்லாம் பசுமாட்டுக்கெல்லாம் வச்சாங்க. வீடுகள்ல வாசல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதுல ஊத்தி போற வர மாடெல்லாம் சாப்பிடலாம் வச்சோம். இன்னைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு செய்யறது இல்லை. நம்ம
அன்றைக்கு அப்படியெல்லாம் ஒரு சூழல் வளம் இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு அந்த நீர் போனது அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு ஐயப்பாடு வரணுமா வேணாமா, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பொழுது அப்படின்னு தானே தோணுது. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு வீட்டுல சமைக்கிற உணவு அத்தனை வீடுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப சில வீடுகள்ல சமைக்காமல் கூட இருந்திருக்கலாம். அவர்கள் கொடுக்கிற அந்த உணவை பெறுவதனால செல்வந்தர்கள் எல்லாம் செல்வத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் கொடுக்கிற பண்பிலே உயர்ந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே கம்பன் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப பிறருக்கு கொடுக்கணும். நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, நம்ம 2 பேர் இருக்கோமா, ஒரு டம்ளர் அரிசி போதுமா, எங்க வீட்டு மக்கா மதியம் கேட்பா, ஒரு டம்ளர் அரிசி போதும், ஒரு 100 அரிசி எண்ணி போடுறதுங்க, ஆளுக்கு 50 அரிசி சாப்பிட்டு போகணும் என்ன. ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு. வயது ஆக ஆக உணவை குறைக்க வேண்டிய கட்டாயம். அப்ப நான் வேடிக்கையா சொல்ல, யாராவது நண்பர்கள் வீட்டுக்கு வந்தா, நீங்க எனக்கு 50 பேருக்கு சோறு கிடைச்சிச்சு அப்படின்னு, என்னங்க அளவு சாப்பாடு போடுறாங்களா அப்படின்பா. அது மாதிரி. ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல, அப்படியே கொடுத்தாங்க. அன்னசத்திரத்துல பல 100 பேர்களுக்கு சோறு வடிப்பதற்காக அந்த அரிசி அன்னசத்திரம், அன்னசத்திரம். அதனாலதான் பாரதி சொன்ன அன்னசத்திரம் 1000 வைத்தல் அப்படின்னு. 1000 வைக்கணும். அன்னசத்திரங்கள் இருந்து அந்த காலத்துல வழிபோக்கர்கள் எல்லாம் சாப்பிடுவதற்காக அந்த நீர் வயல்களினுடைய போய் பாய்ந்தது என்பதன் மூலம் அன்னசத்திரங்கள் நிறைய இருந்தது என்பதை சொல்லுவதோடு ஓயாது சமையல் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அது பாருங்களேன், யாருக்கு அந்த 24x7 எல்லா நேரமும் சமையல் என்பது நடந்து கொண்டே. அப்ப வழிபோக்கர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அதனால சமையலுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாத அளவிலே அரசு நிர்வாகமும் இருந்திருக்கிறது என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அப்ப அரசு தட்டுப்பாடு போடல, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அதை குறிப்பாக உயர்த்துகிறார். அடுத்து 27வது பாட்டுல சொல்லுகிற பொழுது, புட்டுடை துணை செந்நிற வாரணம் தாழ் துணைக்குடைய தகைசால் மணி வேட்டு இமைப்பன மின்மினி ஆம் என கூட்டின் உய்க்குள் குறியின் குழாம் அளவு என்று சொல்கிறார். சேவனுடைய உச்சி கொண்டை, அதான் அவர் சொல்றார். சேவல், குறினா குருவி, நம்ம சொல்லி செய்ய அளபடின்னு இலக்கணத்தில் நம்ம சொல்லுவோம். கொண்டையை உடைய செந்நிற சேவல்களும் கோழிகளும் அந்த குப்பமேட்டை போய் கிளறுதான். குப்பமேட்டை கிளறுனா அதுக்கு உணவுக்கு தானே கிளறணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாணிக்க கற்கள் கிடக்கிறது. இதெல்லாம் ஓவரா தெரியல. இங்க ஒரு மாணிக்கம் வாங்குறதுக்கே நம்மளால முடியல. மாணிக்க கற்களை மின்மினி பூச்சி என்று கருதுகிறாரா? ஒரு நாட்டினுடைய வழக்க பாருங்க, மின்மினி பூச்சி என்று கருதி குருவிகள் எடுத்து சென்று அவற்றை தன் கூட்டிலே வைத்துக் கொள்கிறதா. கிளறது சேவலும் கோழியும். கிளறதுல தெரிந்த அந்த மாணிக்கத்தை அந்த குருவிகள் எல்லாம் மின்மினி பூச்சிகள் என்று எடுத்துக்கொண்டு போய் கூட்டிலே வைத்துக் கொள்ளணும். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோசல நாட்டிலே சவுண்ட், ஒளிமயம், நாய்ஸஸ் எவ்ரிவேர், ஜாய்ஸ் டு தி இயர்ஸ், தே ஆல்வேஸ் ஸ்பியர் என்று சொல்கிறார். அப்ப அந்த ஓசை கேட்டுக்கொண்டு எப்படி நம்ம பார்க்கிறோம். புறநானூர்ல ஒரு பாடல் சொல்லுகிறார், பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அணித்தோடு செய்தோன்னு சொல்றாங்க. அதுல சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த பறவைகளுடைய சத்தம் அது கேட்டுக்கொண்டே இருந்ததா. அந்த ஊனொலி அரவம் தானும் கேட்கும் முட்டை கொண்டு, அந்த பாட்டு நல்லா கொஞ்சம் நினைவுக்கு வரல. அப்ப இடையில முடிக்கும் போது அந்த நினைவுக்கு வருகிறது. முட்டை கொண்டு அந்த போகக்கூடிய அந்த எறும்புகள் எல்லாம் சாரை சாரையாக போகிறது. அங்க எப்பொழுதுமே அந்த அன்னத்தை கொடுக்கக்கூடிய அந்த அன்னதான பிரபுவாக இருக்கக்கூடிய அந்த பசிப்பிணியை போக்குவருடைய இல்லம் பக்கத்துல இருக்குதா தூரமா இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்ப அங்க ஊனொலி அரவம் தானும் கேட்கும் சொல்றாங்க. அப்ப அந்த பறவைகள் எல்லாம் அந்த உணவுக்காக அந்த மரங்களிலே இருந்து உண்பதை போல, அப்ப யானர் பழுவர புள்ளி விழுந்தன்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை அழகா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இங்க சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அரிசி கருவி ஊத்துற தண்ணி ஒரு பக்கம் சத்தம் கேட்குது, அது வயல்வெளிகளை ஓடுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. அது சொல்லுகிற பொழுது, தோயும் வெண்தையும் மத்து ஒளி துண்ணவும் மாய வெண்வளை வாய்விட்டு அகற்றவும்
தேயும் நுண்வினை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். அப்ப ஆயர் குலத்தை சார்ந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறா. ஒளி விட்டு விட்டு ஒலிக்கிறது. அபூர்வமான வேலைப்பாடுகளை கொண்ட சங்கு வளையல்களை அணிந்திருக்கிறார். அவங்க தையில கடைவதனால ஏற்படுகின்ற மத்தின் ஒளி விட்டு விட்டு கேட்கிறதா. எதனாலன்னா அந்த கையில் அணிந்திருக்கிற வேலைப்பாடுகள் நிறைந்த சங்கு வலைகள் ஒன்றோடொன்று மோதி ஒளி எழுப்பிய வண்ணமாக இருக்கிறது. மெலிந்த அவர்களுடைய இடை முன்பக்கமாக சாய்ந்து தளர்ந்து போகும்படியாக அவர்கள் கடைகின்ற காரணத்தால் அவர்களுடைய கைகள் சோர்வடைந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தயிர் அவ்வளவு கெட்டியா இருந்திருக்கு. நீங்க பார்க்கலாம், ஆண்டாள் சொல்லுவா, ஆமைத்தாளியும் அச்சுத்தாளியும் கலகலப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தயிர் கடைகின்ற அந்த ஆய்ச்சிமார்கள் அதை சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த ஆய்ச்சிமார்கள் தயிர் கடைகிற பொழுது அந்த ஓசை, 2 தாலி போட்டுக்கிடுவாங்க, ஆமைத்தாலி அச்சுத்தாலின்னு சொல்லுவாங்க. அந்த 2 தாலிகள் அடிந்து அந்த ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சங்கு வளையல்கள் கையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஓசை அவ்வளவு மிகுதியான அந்த கெட்டி தயிர் என்பதனால அந்த ஓசை, அந்த தயிரை கடைகின்ற அந்த ஓசையை அழகாக சொல்லுகிறார். அடுத்த பாடல்ல சொல்லுகிற பொழுது, பொதுவா நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆய்ச்சியர்கள் தான் அந்த தயிர். ஏன்னா சிலப்பதிகாரத்துல சொல்லுகிற பொழுது, ஆகாத்து ஓப்பி ஆப்பையின் அளிக்கும் கோவலர் வாழ்க்கையோ குடும்பாடு இல்லைன்னு சொல்றார். பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் மாத்திரம் உண்ணாமல் பிறருக்கு கொடுத்து விட்டு வாழுகிற ஒரு சமூகம் தான் கோவலர் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆய்ச்சிமார்களுக்கு அப்படி சொல்லுகிறார்கள். அப்ப அந்த ஆய்ச்சிமார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்ம வடக்கு மாசிபதி பகுதியில மதுரையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பகுதி ஒரு காலத்துல யாதவர் பெருமக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அந்த பெருமக்கள் இருந்த அந்த ஒரு பகுதி அன்னைக்கு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் பிறந்து வளர்ந்ததுனால தயிர் சோறு கொடுப்பாங்க. மதியம் 12 மணிக்கு எல்லா வீடுகளிலும் அன்னைக்கு நெல்லுச்சோறு வைக்கிறது இல்லை, மாலை நேரங்கள்ல தான் சமைப்பாங்க. குழந்தைகளுக்கு சோறு கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு சோறு கொடுப்பதற்காக வடக்கு மாசி வீதியில அந்த ஆய்ச்சியர் பெண்கள் எல்லாம் சுடு சாதத்துல தயிர் போட்டு பிணைஞ்சு கிண்ணத்துல போய் வாங்குவாங்க. வாங்கி அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அங்க இருக்க ஒரு கிருஷ்ணன் கோயிலே வச்சிருக்கிறாங்க. அங்க ராமராயர் மண்டபப்படி இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராமாயண சாவடி மண்டபப்படி. ஆமா, அந்த இடத்துல மோர் விற்கிற ஒரு கழுவிக்காகத்தான் திருமலை மன்னர் அதை கொடுத்துட்டு போனார், பாண்டிய மன்னர் கொடுத்துட்டு போனார். இப்படி சில கருத்துக்கள் எல்லாம் உண்டு. மோர் விற்கிற பெண்மணிக்காக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் எழுதின மாதிரி தான். அப்ப அந்த மாதிரி அந்த மோர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மோர், தயிர், பால், வெண்ணெய், நெய், இன்னைக்கு தான் அது வேற வேற இதாக மாறி கொண்டிருக்கிறது. அதனால அன்றைக்கு அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. உனக்கு இன்னைக்கு அதை பன்னீருங்கிறான், அதை வேற வேற பேர்ல இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த தயிர் கடைகின்ற அந்த ஓசை, நீங்க கிருஷ்ணாவதாரமே ஐயா சீனிவாசன் ஐயாவுக்கு நன்றாக தெரியும். கிருஷ்ணாவதாரமே பெருமாள் எடுத்ததற்கு காரணமே வெண்ணெய் சாப்பிட்றதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெண்ணெய் உண்ட கண்ணன் அப்படின்னு தான் அவனுக்கு பேரு. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த யாதவர் குலத்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் அவங்க அந்த மாடுகளை மேய்த்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து பிறருக்கு கொடுத்து அதன் மூலமாக தங்கள் வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல சொல்லுகிற பொழுதே ஆயர் முதுமகள் தீதிலல் செவ்வியல் அலியல் என்று கவுந்தியடிகள் அடைக்கலப்படுத்துகிறார். ஏன்னா இவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை படிக்கிற பொழுது நமக்கு ஆய்ச்சியர் குறவை இதெல்லாம் படிக்கிற பொழுது வருகிறது. அப்படி பார்க்கிற பொழுது திருமாலினுடைய வழிபாடை இந்த சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது அந்த கெட்டி தயிர், அந்த ஓசை, அந்த சங்கு வளையல்கள், இன்னைக்கு அதெல்லாம் யாரும் போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு காலத்துல அந்த சங்கை எடுத்து அதுல வளையல்கள் செய்த அந்த தொழிலெல்லாம் உண்டு. இன்றைக்கு கண்ணாடி வளையல்கள் இன்னைக்கு வேற வேறமா போய் இன்னைக்கெல்லாம் வளையல் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அந்த மாதிரி வளையெல்லாம் வந்துருச்சு. அதை ரொம்ப அழகா சொல்லி திணை சுழம்புவ தீம் சொல் இளங்கிளி
நனை சிலம்புவ நாகு இள வண்டுபூம் புனை சிலம்புவ புள்ளினம் வள்ளியோர் மனை சிலம்புவ மங்கள வள்ளியே என்று சொல்கிறார் அடுத்த பாடல்ல. ரொம்ப அழகா சொல்ற. திணைப்புடங்களில் கிளிகளின் இனிய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி சவுண்டு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஒரு உணவு கூடத்துல கழுவி விடுகிற நீர் ஒரு சப்தம், அதை போல திணைப்புணங்களில் கிளிகளின் இனிய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இளமையுள்ள வண்டுகள் பூக்களிலும் அரும்புகளிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் அந்த ஆரவாரம். நீர்நிலைகளில் பல்வேறுபட்ட பறவை இனங்களின் ஆரவாரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கொடையாளர்களின் வீடுகளிலோ உலக்கை பாட்டின் ஒளியே பெரிதாக கேட்கும். இதுதான் நமக்கு பிடிச்சது. அப்ப கொடையாளர்களின் வீடுகளிலே அப்ப சதா சர்வ காலமும் கொடை கொடுக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க வீடுகள்ல வேலை நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஏன்னா பிறருக்காக கொடுக்க வேண்டும். தனக்குன்னா போதுமே வாங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிணப்பெட்டியில கொண்டு வச்சுருவோம்ல. ஆமா, ஃப்ரிட்ஜுன்னு ஒரு பணப்பெட்டி ஒரு பிணப்பெட்டியை வச்சிருக்கிறோம், அதுல கொண்டு வச்சிருவோம். ஆனா அன்னைக்கு அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டு அந்த வேலை நடந்துகிட்டே இருந்திருக்கிறது. விருந்தினர்களுக்கு அமுது படைப்பதற்காக எந்த நேரமும் வள்ளல்களின் இல்லங்களிலே பெண்கள் நெல் குத்தும் பணியில் ஈடுபட்ட வண்ணமாக இருந்தார்களாம். ஆமா, அன்னைக்கு ரைஸ் மில் கிடையாது. அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க பாருங்க. அன்னைக்கு ரைஸ் மில் கிடையாது, அரிசியெல்லாம் குத்தித்தான் எடுக்கணும். எங்க மாமியார் சாகிற வரைக்கும் அவிச்சாங்க. அவங்க 94 வயது இருந்தாலும் வீட்டுக்கு போனோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பித்தளை இதை வச்சு அவங்க அந்த அண்டாவை வச்சு வாசல்ல வச்சு, அதிக வாசல்ல வைக்கிறாங்கன்னு தெரியல, வீட்டுக்குள்ள வைக்கலாம்ல, அந்த வாசல்ல வச்சு அந்த நெல்லை அவிச்சு அவங்களுக்கு புகை அதனால வெளியில வச்சிருக்கிறாங்க. அதனால எங்க மாமியார் கடைசி வரைக்கும் அந்த குத்தி தான் சாப்பிட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட எனக்கு நான் கத்துக்கிட்டது. அவங்க போய் அரிசி கடையில போய் வாங்கவே மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களாம் அரிசி வாங்கி கொண்டு வந்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு. அவங்க குத்தி அந்த நெல்லை குத்தி அந்த நெல்லை அரிசியாக்கி அதைத்தான் சாப்பிட்டாங்க. 94 தான் பார்த்துக்குங்க. திடகாத்திரமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இறந்து போச்சு. அது படுக்கலை, ஒன்றும் செய்யலை, தெம்பா இருக்கும். தெம்பா இருந்துச்சு. சரி, இறைவன் அதை அழைச்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அதுக்கு எந்த ஒரு நாள் அதை ஆஸ்பத்திரிக்கு போய் நாங்கள் பார்த்துக்கோம். 94 வயது வரைக்கும் ஒரு தலைவலிக்குதுன்னா லேசா சுக்கு காப்பி சாப்பிடும். சுக்கு காப்பி அதுவே வச்சு சாப்பிடும். பெரும்பாலும் கடைசி வரை சமைச்சாங்க. கண் பார்வையில போனா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம போனோம்னா என்னைய ரொம்ப பிடிக்கும் மூத்த மருத்துவனே அப்படிங்கிறதுனால நமக்கு தனி மரியாதை ரொம்ப பதறிடும். அப்படியே எதற்காக சொல்ல வருகிறோம் அப்படின்னா, அந்த காலத்துல அரிசிக்காக ரைஸ் மில்லுக்கெல்லாம் போகல. அப்ப அதை நம்ம ரொம்ப அழகா சொல்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி அந்த ப்ரொடெக்ஷன், அதை பாதுகாக்கணும். அப்ப அந்த நிலத்தினுடைய வளம், அதுதான் அந்த இதை ரொம்ப அழகா சொல்றேன். ஒவ்வொரு சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அடுத்து அந்த நிலத்தில் பெருகி கிடக்கக்கூடிய 4 வகை நில வளம்னு சொல்றாரு. அடுத்து குற்ற பாகு கொளிப்பட கோள் நெறி கற்றிலாத கருங்கண் முளைச்சிய முற்றில் ஆற முகந்து தம் முன்றினில் சிற்றில் கோழி சிதறிய முத்துமே என்று சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடலாக பறித்து எடுத்து வந்த பாக்கை காய வைத்து அவற்றை கொளுத்தி சுத்தப்படுத்துகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அவற்றில் குப்பை என்று பொறுக்கி நீக்குவது எதனை என்றால் கள்ளம் அறியாத திருட்டு குணம் இல்லாத கரிய கண்களை உடைய மீனவ பெண்கள் தம்முடைய முற்றங்களை வாரி இறைத்திருந்த முத்துக்களை தான் சொல்றேன். கள்ளம் அறியாத திருட்டு குணம் இல்லாத கரிய கண்களை உடைய மீனவ பெண்கள் தம்முடைய முற்றங்களில் வாரி இறைத்திருந்த முத்துக்களை. ஒரு பெண்ணை சொல்லுகிற பொழுது இத்தனை அடைமொழி ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த நாடு, அந்த நாட்டினுடைய வளம். இப்ப யாருக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் இல்லை. அது கரிய கண்களை உடைய மீனவ பெண்கள் அப்படிங்கிறார். அப்ப கெட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லை. அப்ப அந்த திணை மயங்கியல் அப்படின்னு ஒரு உத்தியை இந்த இடத்துல கம்பர் கையாளுகிறார். திணை மயக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு திணையில நடப்பது இன்னொரு திணையில சொல்வதா? திணை என்பது நமக்கு பார்க்கிற அன்பின் 5 திணைன்னு சொல்றோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ ஒவ்வொரு நிலத்திற்கும் காணப்படுகின்ற கருப்பொருள் நம்ம சொல்றோம். மரங்கள், பூக்கள், விளக்குகள், மனிதர்கள், வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள், அவர்கள் பயன்படுத்துகிற பொருள், இப்படி வகை வகையாக தமிழ் இலக்கணம் வகுத்து கொடுத்திருக்கிறது.
இங்க முதல் பொருள் சொல்றோம், நிலமும் பொழுதும் முதல் பொருள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பொழுத ரெண்டா பிரிச்சாங்க, பெரும் பொழுது சிறு பொழுதுன்னு வச்சாங்க. நிலத்தை அந்த காலத்திற்கு ஏற்றபடி அந்த குளிர்காலம் குதிர்காலம் அப்படி அந்த காலங்களை எல்லாம் வகைப்படுத்தினாங்க. பெரும் பொழுது அப்படின்னு வச்சாங்க. சிறு பொழுது அப்படின்னா ஒரு நாளினுடைய 6 கூறுபாடு. பொழுது ரெண்டா பிரிச்சு பெரும் பொழுது ஆண்டினுடைய 6 பகுதி, சிறு பொழுது ஒரு நாளினுடைய அந்த பகுதிகளை பிரிச்சு வச்சாங்க. இப்படி ஒரு ஒழுகலார், ஒவ்வொரு திணைக்கும் ஒரு ஒழுகலார் வச்சாங்க. குறிஞ்சி அப்படின்னா யாமம் அப்படின்னு சொன்னாங்க. முல்லை அப்படின்னா மாலை பொழுது. அப்ப குறிஞ்சினா யாமம், முல்லைனா மாலை பொழுது. அடுத்து மருதம்னா வைகரை பொழுது, விடியற்காலை. அப்ப விவசாய பெருமக்கள் விடியற்கால போகணும். அப்ப நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு அப்படின்னு வச்சாங்க. அது எப்படின்னா இந்த மதியம் ஒரு 1:30, 3, 4 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்தை ஏற்பாடுன்னு வச்சாங்க. அப்ப பாலை அப்படின்னு வரும்போது நண்பகல் அப்படின்னு வச்சாங்க, நல்ல சுட்டரிக்கிற வெயில் மாதிரி. இப்படி அன்றைக்கு அந்த பொழுதுகளை கூட பிரித்து வைத்தாங்க. தமிழ் இலக்கணத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். தொல்காப்பியனுடைய அந்த இலக்கணத்துல ஒவ்வொரு நிலத்தையும் அந்த பொழுதையும் சொல்லி கருப்பொருள் சொல்லி உரிப்பொருள் சொல்லுவாங்க. அந்த கருப்பொருள்ல தான் 14 வகையான விஷயங்கள் உண்டு. அதுல பண் இசைக்கிறதுக்கு கூட அந்த பண்ணை குறித்து கூட சொல்லுவாங்க. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு திணைக்குரிய ஒரு பொருள் இன்னொரு திணைக்குரிய பொருள்ல பயன்படுத்துவதாக கவிஞன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. முறையாக இலக்கணத்தை கற்ற கவிஞன் என்றால் வலையோடு திரிந்து கொண்டிருக்கும் உழவன், ஏர் கலப்பையோடு சென்று கொண்டிருக்கும் வேடன், வில்லை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட மீனவன் என்றெல்லாம் மயக்கம் தரும்படி பாடமாட்டான் என்று சொல்கிறார். அப்ப யார் யார் அந்த தொழில் பார்க்கணும். மீனவன் போய் கலப்பை எடுத்துட்டு போக முடியுமா? அப்ப இதை சொல்லுகிறார், வில்லை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட மீனவன். இன்னைக்கு அது மாறிடுச்சு. அன்றைக்கு பாத்தீங்கன்னா இதை ஒரு வரையறை வச்சிருக்காங்க. ஒரு படைப்புல இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதை திணை மயக்கம்னு சொன்னாங்க. ஒரு திணைக்குரியது இன்னொரு இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய இடத்துல பொன்னைப்பறி அப்படின்பாங்க. பொன்னைப்பறி அப்படின்னா என்ன பொருள்? பொண்ணை பறிக்கிறதா அப்படின்னா அந்த பொற்கொள்ளர் பொன்னைப்பறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குழு குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இடக்கரடக்கல் அந்த வார்த்தைகள்லாம் நிறைய நம்ம புழக்கத்துல இருந்திருக்கு. இன்னைக்கு அதை டபுள் மீனிங்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதைத்தான் சொல்லுகிற பொழுது 2 இது பண்ற மாதிரி பொருள்படுகிற மாதிரி பேசுறாங்க. ரெட்டுற மொழிகள்னு ஒண்ணு உண்டு. இப்ப இலக்கணத்துக்குள்ள இருந்து அழகா எடுத்து சொன்னார். பாக்கை சுத்தம் செய்கின்ற மருத நிலத்து பெண்கள் குப்பை என்று, நெய்த நிலத்து பெண்கள் வாரி இறைத்த முத்துக்களை என்றால் பண்ணை நிலங்களும் கடற்கரை ஒட்டிய நிலங்களும் அருகருகே இருந்தன என்பதை சொல்வதற்காக இதை சொல்லி இருக்கிறார். அப்படி மீனவர்கள் மீன் பிடித்து வந்த சமயத்திலே அவர்களுடைய வலைகளிலே அகப்பட்ட முத்துகள் அவர்கள் இல்லங்களின் முன்னால் குப்பையாக சிதறி கிடந்தன. இன்னைக்கு ஒரு முத்தை பார்க்க முடியாது. அன்றைக்கு சிதறி கிடந்திருக்கிறது. அந்த முத்துகள் அருகிலேயே கிடக்கின்ற பாக்குகளின் குதிகளோடு கலக்கும் என்பது சொல்லுகிற பொழுதே கள்ளமறியாத நெய்த நில பெண்கள் விலை மதிப்பற்ற முத்துக்கள் இறைப்படுவதை கூட அறியவில்லை. என்னைக்கு காசுன்னு ஒண்ணு வந்துச்சு, அதுதான பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சு. பண்டமாற்று முறை இருந்த வரைக்கும் பிரச்சனைகளே இல்லை. அதனுடைய தெரியாது. காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம்னா, கங்கை நதிப்புறத்து கோதுமை கொண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியரிடம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசளித்தோம். கவிதைக்கு தந்தம் கொடுத்தாங்க. இன்னைக்கு புத்தகம் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. கவிஞர் புத்தகம் போட்டு கொடுத்தா கூட நான் நிறைய எங்க வீட்டுல புத்தகம் இருக்கு. புத்தகம் வெளியிட்டு விழாக்கு வர்றவங்க என்னங்க புத்தகம் வாங்கல, நிறைய இருக்கு வீட்டுல. இந்த புத்தகம் இருக்கா, நிறைய இருக்கு, வாங்க மாட்டார். என்ன காரணம்னா இதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். அன்றைக்கு கவிதைக்கு தங்கத்தையும் பெருசாக கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த விலை மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துல தங்கத்தை பார்த்து மங்கோலியர்கள் பயந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்னமோ மஞ்சள் பொருளா இருக்கேடா, அது மஞ்சள் பொருள் அப்படி கிடையாது. ஆக்சுவலி நேரடியா தங்கம் அப்படி வராது. தங்க மண்ணத்தான் எடுத்து நம்ம சொல்லுவதற்காக மிகைப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க. தங்க மண் எடுத்து அலச 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 பிளேசர் முறையில அலச அலச அலசல
தங்கம் வருமா, 1 டன் எடுத்து சுத்தம் பண்ணாதான் 1 கிராம் கிடைக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட தங்கத்தை எடுக்கிற முறையே தனியா இருக்கும். அது மாதிரி விலை மதிப்பு இல்லாது, அதனுடைய விலை தெரியாது, அந்த அளவுக்கு கள்ளம் கபடம் இல்லாத அந்த பெண்கள் அவர் முத்தே என்றாலும் அது தனதில்லை என்பதனாலே மற்ற குப்பைகளை ஒதுக்குவதை போல இதையும் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை சொல்லுகிற பொழுதுதான் கள்ளம் குறிப்பாக உணர்த்துகிறார். திரும்ப சேரிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வருகிறது. கொடுக்கணும் இல்லையா, ஈகையும் விருந்தும். அப்ப கோசல நாட்டு மக்களிடத்திலே அந்த ஈகை பண்பு அதிகமாக இருந்திருக்கிறது. கொடுக்கணும் நினைச்சிருக்கிறாங்க. அதான் சேரிட்டி. அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்லுவோம், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு பேரம்பேத்தியலுக்கு சேரிட்டினா என்னன்னு சொல்லி தரணும், பிறருக்கு கொடுக்கணும். எங்க அப்பாலே எங்களை அப்படிதான் வளர்த்தார். நான் சாப்பிடாரா இல்லையோ, நாங்க ரிச்சால தான் போவோம்னு சொல்லுவோம். ரிச்சால அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ரிச்சா காரிட்டோன்னு எங்க அப்பா அவரை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு சாப்பிட வைப்பாரு. எங்களை சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டேன். ரிச்சாக்காருக்கு சாப்பாடு கொடுத்து, எங்க வீட்டுல டிரைவரா இருந்தவங்களுக்கும் அப்படிதான். எங்களை விட எங்க டிரைவருக்கு மதிப்பு அதிகம். ராஜா மாதிரி உட்கார்ந்துருப்பான். எங்க அப்பா அம்மா விழுந்து விழுந்து கவனிப்பான். அந்த பண்பு இன்னைக்கு என்ன சூழல், டிரைவரை வெளியே நின்றுப்பான், வைக்கிறவன வைக்கிற இடத்துல வைக்கணும் அப்படின்னா. எங்க அப்பா அம்மா அப்படிலாம் கிடையாது. அவன் தான் வண்டி ஓட்டுறான், அவன் கையில நம்ம உசுவே இருக்குது. அப்ப அவனை நம்ம கவனிக்கணும். அதான் அந்த பண்பு என்னுடைய தகப்பனார் அப்படிதான் எங்க வீட்டுல பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் அதை கொடுப்பார். அவங்களுக்கு ஒண்ணுன்னா பதறுவார், நமக்கு ஒண்ணுன்னா கூட மாத்திரை போட்டு பண்றாரு. நாங்கிட்ட பணி செய்பவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதறிடுவார். அது இயல்பாகவே அவருக்கு வந்த அந்த குணம். அதைத்தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். அந்த பண்புகளை வளர்க்க வேண்டும். அதுதான் ஈகையும் விருந்தும். சேரிட்டி நம்முடைய வீட்டுல தொடங்கணும். முதல்ல பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகணும். கொடுத்துட்டு சாப்பிடுப்பா. இன்னைக்கு அம்மா எப்படி பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தை அனுப்புறா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல 5 பிஸ்கட் போடுறா, போட்டுட்டு என்ன சொல்றா, சொல்லும் போது யாருக்காவது கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை மிதிச்சிருப்பேன். நம்ம பார்க்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் வாழ்க்கை வரலாறை படிக்கிற பொழுது எனக்கு கண்ணீரே வரும் பல நேரங்கள். அந்த புத்தகத்தை எழுதினப்ப நான் பல இடங்கள்ல அழுந்திருக்கிறேன். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாரு. பாட்டிகிட்ட போய் சாப்பாடை கட்டிக்கணும்னு கேட்கிறாரு. பாட்டி சொன்னது வீடு பக்கத்துல இருக்கு, சுட சுட சாப்பிடலாம்ல, அதனால சாப்பாடை கட்டிக்கணும்னு இருக்கிறார். கட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் பாட்டி போய் ஸ்கூல்ல பார்த்துருக்குது. பார்த்தா பக்கத்துல இருக்கிற பையன் சாப்பாடு இல்லாமையே வந்திருக்கிறான். அவனுக்கு இந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறார். அந்த இளம் வயதிலேயே காமராஜருக்கு பிறருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்ததுனாலதான் பிற்காலத்துல தான் முதல் மந்திரியாக வருகிற பொழுது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு காலை உணவு திட்டத்துக்கு பேர் வச்சாச்சு, காமராஜர் பேரு வச்சாச்சு. அப்ப அந்த அளவிற்கு அதை கூட அவர் சௌராஷ்டிரா பள்ளியை பார்த்துதான் தெரிந்து கொண்டார். பிற்காலத்தில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சௌராஷ்டிரா பெருமக்கள் அதை தொடர்ந்து இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலை உணவு மதிய உணவு மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் அந்த பெருமக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துதான் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்திற்கு அது ஒரு வித்தாக இருந்தது என்று கூட ஒரு வழி சொல்லுவார்கள். அப்படி அந்த ஈகை குணம் அதை சொல்லுகிற பொழுது பெருந்தடங்கள் பிறகுதலாருக்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று சொல்லுகிறார். பெரிய கண்களையும் இளம்பிறையை போன்ற நெற்றியையும் உடைய பெண்களுக்கெல்லாம் நிலை பெற்ற செல்வமும் கல்வியும் கிடைக்க பெற்றிருந்த காரணத்தினாலே அந்த வார்த்தையை சொல்றார். அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது காரணத்தினாலே வாட்டத்துடன் தமது இல்லத்திற்கு வருவோர்களுக்கு ஈதலும் விருந்து பரிமாறலும் தினந்தோறும் நிகழ்ந்தது என்பதை தவிர வேறு எதை சொல்ல, அங்கே இதை தவிர வேறு என்ன நிகழும்? ரொம்ப அழகா சொல்ற. இந்த இடத்துலதான் கம்பன் ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு. பெண்களுக்கு முழுமையான கல்வி இருந்தது என்பது சொல்லுகிற பொழுது பொருந்து செல்வம் என்று அழுத்தம் திருத்தமாக அடிக்கோடிட்டு சொல்லுகிறார். பெண்களுக்கு என்று தனிப்பட்ட செல்வ வளம் இருந்தது. அதன் காரணமாக தன் இல்லத்தை நாடி வரும் வறியவர்களுக்கு ஈவனும் விருந்தினரை உபசரிப்பதும் தொடர்ந்து தினந்தோறும் நடைபெற்றது. அந்த காலத்துல பெண்கள் கையில காசு புழங்கிருக்குன்னு தெரியுது.
இன்னைக்கு எதுனாலும் மாமாவை தான் கேட்கணும். என்னம்மா உன் கையில காசுனா சம்பளத்தை வாங்கணும்னு அப்படியே கொடுத்துருவேன், அவர் பார்த்து கொடுக்கறத வாங்கிக்கிறேன். இதுதான் பெண்ணடிமைத்தனம் எங்க தொடங்குதுன்னா வீட்டுல தொடங்குது. எங்க அம்மா அப்படிதான் இருந்தாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகுது வரைக்கும் சம்பளத்தை வாங்கி அப்பாட்ட கொடுத்துருவாங்க. தினாங்கால சட்டை நடக்கும் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு. 50 ரூபா கொடுங்க அப்பா, எதுக்கு அப்படின்றாரு. மொத்தமா வாங்குறப்ப எதுக்குன்னு கேட்க மாட்டார், அன்னைக்கு மாத்திரம் போய் நின்று கூட்டிட்டு வருவார். அப்புறமா தினசரி எதுக்காக அம்மா கேட்கும்போது சட்டை நடக்கும். நான் சொல்லி அம்மாட்டேன், ஏமா கொடுக்குறேன், நீங்க வச்சுக்கம்மா, நான் அப்படி பழகலடா அப்படின்றாங்க. அப்ப அந்த காலத்துல பெண்களுக்காக அந்த நிதி ஆதாரத்தை வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக கோசல சமுதாயத்தை பார்க்கிறோம். அதனாலதான் வந்தவங்களுக்கு நாடி வரும் வறியவர்களுக்கு ஈவதும் விருந்தினரை உபசரிப்பதும் செல்வத்தின் மேல் அதிகாரம் இருந்தது, கல்வி இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப நினைச்சு பார்க்கிறோம், துறை முதலாருக்கு எல்லாம் என்று வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப எல்லா பெண்களுக்கும் பொதுவாக நிலவி வந்த ஒரு விஷயம். இடைக்காலத்துலதான் இந்த நிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கம்பனை ஆழ்ந்து கற்ற பாரதி தான் சொல்லுகிறான், பெண்களுக்கு கல்வியும் சொத்தில் பங்கும் இருக்க வேண்டியது அவசியம். என் வீட்டுக்காரி அண்ணன் மேல கேஸ் போட்டிருக்கான், ஒரு 5 கோடி ரூபாய் சொத்து வர வேண்டி இருக்கு அவளுக்கு. நான் சொன்னேன், நல்லா இருக்கும் போதே வரல, இதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய, விட்டுடு, நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல வரல, இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம், எதுக்கு வேணாம், என் உரிமையை கேட்கிறேன், அதோட உரிமையை தர முடியாது, நான் என் பிள்ளை குட்டிகளை பார்க்கணும், உங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். அவர் 2 ஊரும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. அதான் கம்பன் சொல்லுகிறார், அதான் பாரதி பின்னால வந்து சொன்ன பொழுது சொல்லுகிறார், கல்வியும் சொத்துல பங்கும் இருக்க வேண்டியது அவசியம். இதற்கு ஆதாரமாக இருந்தவன் கம்பன் என்பதை அழகாக சொல்லுகிறார். அதே போல ஈகை என்பது சொல்லுகிற பொழுது ஏதுமற்ற வறுமையின் காரணமாக, அப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த சொல். எங்க பள்ளிக்கு இலங்கை தமிழ் அகதிகள் வந்தாங்க, அவங்க ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. உங்க அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டேன், ஏதிலியர் இயக்கம் அப்படின்னா. ஏதிலியர் அப்படிங்கிற சொல்லுக்கு அப்பதான் அவங்ககிட்ட நான் விளக்கம் கேட்டேன். ஏதும் இல்லாதவர்கள், எங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது, குடும்ப அட்டை கிடையாது, வாக்குரிமை கிடையாது, எதுவும் எங்களுக்கு கிடையாது, அதனால நாங்க ஏதிலியர் அப்படின்னா. அதுதான் இந்த வார்த்தை பாருங்க. அப்ப ஏதும் அற்ற வறுமையின் காரணமாக பிறருடைய ஒரு, அப்ப வறுமையாக இருந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கொடுப்பதுதான். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, வள்ளுவர் சொல்லிட்டார். அப்ப விருந்து என்கிற சொல்லுக்கு புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றான். விருந்தேதானே புதுவன கிடந்த யாப்பின் வேற்றே அப்படின்னு சொல்றாங்க. விருந்துனா அது புதுமை. அப்ப வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. அப்ப புதிய அறிமுகமற்ற, அப்ப உணவு விடுதிகள் இல்லாத காலமாகலாம் நெடும் பயணம் மேற்கொள்கிற பயணிகள் தங்கள் இல்லத்தின் திண்ணையிலே அமர்ந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உணவை பெற்று உண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதை இருக்கிறவனா இல்லாதவனால தெரியாது. ஆனா கோசல நாட்டை கடந்து போகிற பொழுது வழிபோக்கனாக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்திருக்கிறார். அவங்க வர்றாங்கன்னா இப்ப நாடோடியாகத்தான் வரணும், அப்ப வேற நாட்டில இருந்து வர்றாங்க, அவர்களுக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இல்லத்துல திண்ண கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி செல்வத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்னசாலைகள் நிறைய இருந்திருக்கிறது. எனவே நாட்டு வளத்தை சொல்லுகிற பொழுது ஒரு நாடு நல்ல நிறைய அன்னம் கொடுக்கிற நாடாக இருக்கு. ஆபுத்திரனுடைய கதை மனிதர்களில் வருகிற பொழுது அதான் சொல்லுவாங்க. ஆபுத்திரன் வாங்குவதற்கு ஒருவருமே இல்லைன்ற உடனே அதை எரிஞ்சிட்டு அப்படியே போயிடுறார். அதுதான் மனிதர்களுக்கு கிடைக்கிறது. அதை வைத்துதான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றினார். அப்ப வாங்குவதற்கு மேல என்ன செய்ய முடியும்? நாட்டுல மாவடி சக்கரவர்த்தியினுடைய வளத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுவார், என் நாட்டுல இல்லைன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே கேட்கிற ஆளா இருந்தா அது என் ஊருக்காரனா இருக்க மாட்டான், வெளியூருக்காரனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த நாட்டிலே அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக அற்புதமாக சொல்லிய இந்த அளவிலே இன்றைய